வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காஷ்மீர் வான்பகுதியில் பயணிகள் விமானம் ஒன்று கடந்த சில தினங்களாக சுற்றி சுற்றி பறந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இது ஒரு அசாதாரண பறத்தல். காரணம், அங்கு சுற்றி கொண்டிருந்த விமானம் வளமையாக எல்லை பகுதியில் அடிக்கடி பறக்கும் போர் விமானம் அல்ல. கீழே இருந்து பார்க்கும் போது அது ஒரு பயணிகள் விமானம் போல் இருந்தது. போர் நடக்கலாம் என்ற சூழ்நிலையில் பயணிகள் விமானத்திற்கு எல்லை பகுதியில் என்ன வேலை? அதுவும் அந்த விமானம் அந்த வான் பகுதியில் ஏன் சுற்றி சுற்றி பறந்தது? பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் விசாரித்த போதுதான் உண்மை தெரிந்தது. நீங்கள் ஏர் இந்தியாவின் விமானங்களில் பயணம் செய்பவராக இருந்தால் காஷ்மீரில் பறந்து அந்த விமானத்தில் நீங்கள் முன்பு பயணித்திருக்கலாம். அது ஒரு ஏர்பஸ் A321 ரக விமானம். காஷ்மீர் எல்லை பகுதியில் போர் தொடங்கலாம் என்ற சூழ்நிலையில் அந்த பயணிகள் விமானம் அந்த வான் பகுதியில் ஏன் சுற்றி சுற்றி பறந்தது? ஏனென்றால் இப்போது அது பயணிகள் விமானம் அல்ல. ஏர் இந்தியாவால் முன்னர் இயக்கப்பட்ட CA7084 பதிவை கொண்டு அந்த விமானத்தின் வரிசை எண் 800414. இந்த ஏர்பஸ் A321 முதலில் ஏர் இந்தியாவுடனான வர்த்தக விமானம். இது 2020ஆம் ஆண்டில் சிறப்பு இராணுவ தளங்களாக மாற்றுவதற்காக இந்திய விமானப்படை IAF ஆல் கையகப்படுத்தப்பட்ட 6 இரண்டாவது கை A321 விமானங்களில் ஒன்று. அந்த நாட்களில் ஏர் இந்தியா இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஏர் இந்தியா படு நஷ்டத்தில் ஓடிய போது அதன் சில விமானங்களை இந்திய விமானப்படை கையகப்படுத்தியது. அதில் ஒன்றுதான் காஷ்மீர் வான் பகுதியில் கடந்த சில தினங்களாக சுற்றி சுற்றி பறந்தது. இந்திய விமானப்படை IAF-இன் ஏர்பஸ் A321 ஜம்மு பிராந்தியத்தில், குறிப்பாக ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பாட்னியாப்டை சுற்றி வட்டமிடுவதை காண முடிந்தது. VTPPE என்று அழைப்புக்குறி, அதாவது கோல் சைனுடன் பறந்த A321-211 என அடையாளம் காணப்பட்ட விமானம் காஜியாபாத்தில் உள்ள மேற்கு விமான கட்டளை தளத்தின் கீழ் உள்ள இந்திய விமானப்படை தளம் ஹிண்டன் AFB-யில் இருந்து புறப்பட்டது. இந்திய ராணுவ பயன்பாட்டுக்காக மாற்றியமைக்கப்பட்ட இந்த விமானம் நுண்ணறிவு சேகரிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இது மின்னணு கேட்பது, எல்லிண்ட் அல்லது தகவல் தொடர்பு நுண்ணறிவு, கொம்மிண்ட் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக ஊகங்களை தூண்டியது. 2023ஆம் ஆண்டு கிடைத்த தகவல்களின்படி இந்த விமானங்கள் ஆரம்பத்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO மற்றும் ஏர்பஸ் ஆகியவற்றுடன் இணைந்து நெட்ரா MK-1A விமான முன்னறிவிப்பு மற்றும் கட்டுப்பாடு அமைப்புகளில் மாற்றியமைக்கப்பட்டது. இந்தியாவின் நெட்ரா MK-1A திட்டம் இந்திய ஏர்பஸ் A321 விமானங்களை மேம்பட்ட காலியம் நைட்ரேட் அடிப்படையிலான ரேடார் அமைப்புகளுடன் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டது. இது முன்பு நடந்த நெட்ரா MK-1ஐ விட மேம்பட்ட கண்டறிதல் மற்றும் கண்காணிப்பை வழங்கியது. அந்த முயற்சி எம்ப்ரையர் ERJ-145 ஏர்ஃப்ரேமை பயன்படுத்தியது. அதுவும் பயணிகள் விமானம்தான். இந்த முன்னேற்றங்கள் இந்தியா சர்வதேச தரத்தில் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அடைவதை காட்டுகிறது. அதே நேரத்தில் ஜம்முவில் மேல் காணப்பட்ட விமானம் அதன் சுற்றும் முறை மற்றும் பிராந்தியத்தின் மூலோபாய உணர்திறன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உளவு தகவல் சேகரிப்புக்காக வேறு பாத்திரத்திற்காக மீண்டும் உருவாக்கப்பட்டதாக தெரிகிறது. பொதுவாக அப்படியான பறத்தல்கள் எட்டுகின்ற இலக்கத்தின் குறுகிய வடிவத்தை ஒத்திருக்கும். 2023 அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி லடாக்கில் உள்ள லே போன்ற பகுதிகளுக்கு துருப்புக்களை அனுப்புவது உட்பட பல்வேறு பணிகளுக்கு இந்த ஏர்பஸ் A321 விமானங்களை பயன்படுத்திய வரலாற்றை இந்திய விமானப்படை IAF வைத்திருக்கிறது. இருப்பினும் உளவுத்துறை தளங்களாக அவற்றின் திறன் கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் பெரிய அளவிலான உந்துதலுடன் ஒத்துப்போகிறது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு ஜம்மு விமானத்தள ஆளற்ற விமான தாக்குதல் சமச்சீரற்ற அச்சுறுத்தல்களுக்கு பாதிப்புகளை வெளிப்படுத்திய பின்னர் இது போன்ற கண்காணிப்பு பறத்தல்கள் அவசியமாகின்றன. பாட்னிடாப் மீது ஏர்பஸ் A321 விமான பாதை எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் உள்ள ஒரு மூலோபாய பகுதியில் வழக்கமான துருப்பு போக்குவரத்துக்கு அப்பாற்பட்ட பணியை பரிந்துரைக்கிறது. உளவு தகவல்களை சேகரிக்கும் விமானங்களுக்கு வட்டமிடும் முறைகள் பொதுவானவை. இது தரவுகளை சேகரிக்க இலக்கு பகுதியில் நீண்ட நேரம் நடமாட அனுமதிக்கிறது. இந்த விமானம் எல்லின் அல்லது கொம்மின் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்பது எமது ஊகம்தான். அந்த ஊகம் பெரும்பாலும் சரியாகவே இருக்கும். பாட்னிடாப் மீது பறந்த இந்திய விமானப்படையின் ஏர்பஸ் A321 விமான பாதை அதைத்தான் உறுதிப்படுத்தியது. வேறு காரணம் கூற முடியாது. அந்த விமானம் உளவு பார்த்தது பாகிஸ்தான் ராணுவ பிரிவுகள் அல்லது எல்லைக்கோட்டுக்கு அப்பால் செயல்படும் தீவிரவாத இயக்கங்களிடமிருந்து மின்னணு சிக்னல்களை, ரேடார் உமிழ்வுகளை அல்லது தகவல் தொடர்புகளை கிரகிப்பதாக இருக்கலாம். இது இந்திய விமானப்படை IAF-இன் சமீபகால ISR எனப்படும் உளவு தகவல் கண்காணிப்பு மற்றும் தகவல் சேகரிப்பு திறன்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. இது இந்திய விமானப்படை IAF-இன் சமீபகால ISR தகவல் சேகரிப்பு பற்றி எமக்கு கிடைத்த தகவல்களின்படி POK எனப்படும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 42 தீவிரவாத ஏவுதளங்கள் உள்ளன. 110 முதல் 130 தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ தயாராக உள்ளனர்.
இப்படியான விமானங்களில் உள்ள தொழில்நுட்ப அமைப்புகள் எதிரிகளின் தகவல் தொடர்புகளை நிகழ்நேரத்தில் இடைமறித்து தரைப்படைகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுக்கு முக்கியமான நுண்ணறிவை வழங்கும். ஏர்பஸ் A321 விமானத்தின் பறத்தல் நேரம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் அதிகரிக்கும் பதட்டங்களுடன் ஒத்துப்போகிறது. தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் பாகிஸ்தான் தவறியது அல்லது தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவித்ததை தொடர்ந்து போர் தொடங்குவதற்கு இந்தியா பரிசீலிக்கிறது என்று கூறப்படுகிறது. இது நிகழ்நேர உளவு தகவல்களின் தேவையை அதிகரித்துள்ளது. அதற்கு ஒரு முன்னாள் பயணிகள் விமானம் பயன்படுத்தப்படுவது சுவாரஸ்யமாக உள்ளது. நன்றி ஏர் இந்தியா அல்லது முன்னாள் ஏர் இந்தியா. பாகிஸ்தானுடனான அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை IAF-க்கான ALH எனப்படும் தாக்குதல் ஹெலிகாப்டர்களின் நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் முன்னுரிமை கொடுப்பது முதலில் விமானப்படை, அடுத்து கடற்படை, பின்னர் இறுதியில் தான் ராணுவம் என்று இந்திய ராணுவத்தில் நமது நண்பர்கள் சிலர் குறைபட்டுக் கொண்டார்கள். அவர்களுக்காக இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை என்று ராணுவத்தின் பெயரை முதலில் குறிப்பிட்டு முன்னுரிமை கொடுத்துள்ளோம். சந்தோஷமான நண்பர்களே, ராணுவத்திற்கு சலூட். ஆனால் பரபரப்பு மீடியா நிர்வாகம் விமானத்துறையில் பணியாற்றியவர்கள் என்பதால் எமது கவனம் விமானத்துறையில் இருப்பது தவிர்க்க முடியாதது. இனி விஷயத்துக்கு வரலாம். பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானுடனான அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ராணுவம் மற்றும் விமானப்படையை சேர்ந்து மேம்பட்ட இலகுரக ஹெலிகாப்டர் ALH-களின் பறத்தல் நடவடிக்கைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல் படையின் தளங்களில் அவை தொடர்ந்து தரையிறக்கப்படும். மேம்பட்ட இலகுரக ஹெலிகாப்டர் ALH ராணுவம் மற்றும் விமானப்படை பதிப்புகள் குறைபாடு விசாரணை DI குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன என்று ஹெலிகாப்டர்களின் உற்பத்தியாளரான அரசு நடத்தும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. செயற்பாடுகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு காலகட்ட திட்டம் பயனர்களுடன் இணைந்து வகுக்கப்பட்டுள்ளது என்றும் 2 சேவைகளையும் குறிப்பிடுவதாகவும் அது மேலும் கூறியது. இந்திய கடற்படை முழுவதும் எந்த பாகங்களையும் உடனடியாக மாற்ற வேண்டியதில்லை என்று பாதுகாப்பு அமைப்பின் வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் ஆபரேட்டர்கள் பின்பற்ற வேண்டிய சோதனைகள் மற்றும் தர அளவுருக்கள் குறித்து குறைபாடு உளவுத்துறை குழு சில பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. ஜனவரி மாதம் கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 3 பேர் கொல்லப்பட்டதிலிருந்து 180க்கும் மேற்பட்ட ராணுவ ALH ஹெலிகாப்டர்கள், 60 ருத்ரா ஆயுதமேந்திய ஹெலிகாப்டர்கள் உட்பட 75 விமானப்படை ஹெலிகாப்டர்கள், 24 கடற்படை மற்றும் 19 கடலோர காவல்படை ஹெலிகாப்டர்கள் அடங்கிய குழு ALH ஹெலி தரையிறங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் கடந்த வாரம் பாகிஸ்தானுடனான தொடர்ச்சியான பதட்டங்கள் காரணமாக ஜம்மு காஷ்மீரில் நடவடிக்கைகளுக்கு ஹெலிகாப்டர்களுக்கு வரையறுக்கப்பட்ட அனுமதிகள் கிடைத்தன. குறிப்பிட்ட அவசர கால சூழ்நிலைகளில் மட்டுமே செயல்பாடுகள் அனுமதிக்கப்பட்டன.